வணக்கம் குழந்தைகளே. இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு ரிவைஸ் என்சிஆர்டி பயாலஜி யூனிட் வைஸ். ஸோ ஒவ்வொரு யூனிட்ல நம்ம இருக்கக்கூடிய சாப்டர்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்க போறோம் அப்படின்றது தான் இந்த காணொலியில நம்ம விவாதிக்க போறோம். இப்போ முதல் யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், இந்த மாதிரியான சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த சாப்டர்ஸ்ல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. இப்ப பிளான்ட் கிங்டமா இருக்கட்டும், அனிமல் கிங்டமா இருக்கட்டும், உதாரணங்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நெமாட்டோடா ஆர் ஆஸ்கெல்மென்தஸ் எடுத்துட்டீங்கன்னா, நமக்கு அதுல என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? ஆஸ்காரிஸ் இருக்கு, வவுச்சேரியா இருக்கு, அண்ட் ஆங்கிலிஸ்டோமா இருக்கு இல்லைங்களா? இத நீங்க ஐஸ்வர்யா ராய், வெட்ஸ், அபிஷேக் பச்சன் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு எந்த நிமோனிக்ஸ் ஈஸியா உங்களோட இயல்பான வாழ்க்கையில எது வருதோ அதை கூட நீங்க போட்டுக்கலாம். நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அண்ட் இதுல வந்து தியரிட்டிக்கல் தான் நிறைய இருக்கு. அதனால லைன் பை லைன் நம்ம தரோவா படிச்சிருக்கணும் இந்த 4 சாப்டருமே. அடுத்த யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னாலுமே அது தியரிட்டிக்கலா தான் வருது இல்லைங்களா? மார்பாலஜில வரக்கூடிய அந்த பிளாசன்டேஷன், ஏஸ்டிவேஷன், அந்த ஃபேமிலிஸ்ல வரக்கூடிய எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இதை நீங்க பிளாஷ் கார்ட்ஸோ இல்ல மைண்ட் மேப்பிங் பண்ணியோ இல்ல நிமோனிக்ஸ் போட்டோ ஞாபகம் வச்சுக்கலாம். உதாரணமா இப்ப நம்ம பரைட்டல் பிளாசன்டேஷன்ல மஸ்டர்ட் அண்ட் ஆர்ஜிமோன் கொடுத்திருப்பாங்க. மஸ்டர்ட், ஆர்ஜிமோன் இன் பரைட்டல் பிளாசன்டேஷன் இல்லைங்களா? அப்போ இது அப்படியே நீங்க மேப்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி குட்டி நிமோனிக்ஸா இருக்கலாம், இல்ல சின்ன கதை மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 2 யூனிட்டுமே அப்படிதான் நமக்கு வருது இல்லைங்களா? இப்ப 3வது யூனிட் நம்ம போனோம்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப், பயோமாலிக்யூல்ஸ் அண்ட் செல் டிவிஷன். இதுல செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல நம்ம இயர்ஸ், சயின்டிஸ்ட் நேம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் 1838, 39 அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அப்கோர்ஸ் விர்ச்சோ எந்த வருஷம் ஆம்னிஸ் இ செல்லுலா சொன்னாரு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. பயோமாலிக்யூல்ஸ்ல அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த கெமிக்கல்ஸ், லெசித்தினா இருக்கலாம், கொலஸ்ட்ராலா இருக்கலாம், கிளைசினா இருக்கலாம், அலனைன், சீரைன், என்சிஆர்டில கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து பயோமாலிக்யூலோட டயக்ராம்ஸையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், வரைஞ்சி பார்க்கணும். அப்பதான் நமக்கு அது ஞாபகமா இருக்கும் இல்லைங்களா? இப்ப செல் டிவிஷன்ல என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 200 சீடுகள் உருவாக்க நமக்கு எத்தனை மியாசிஸ் தேவைப்படலாம் அப்படின்ற கேள்வி வரலாம். சோ இது நீங்க வந்து அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்வி. இதே மாதிரிதான் உங்களுக்கு பிளான்ட் பிசியாலஜில போட்டோசிந்தசிஸ்ல பாத்தீங்கன்னா, போட்டோசிந்தசிஸ்ல எங்க ஏடிபி உருவாக்கப்படுகிறது, எங்க அது யூஸ் ஆகுது. இப்ப ஏடிபி வந்து C3 சைக்கிள்ல எங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பாக்சிலேஷன் அண்ட் ரீஜெனரேஷன், அந்த மாதிரியான கேள்விகள். கிரப் சைக்கிள்ல எங்க வாட்டர் ஃபார்ம் ஆகி வெளியே வருது, ஆர் இப்ப நம்ம கிட்ட வந்து 4 குளுக்கோஸ் இருக்கும் பட்சத்தில் ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது எத்தனை ஏடிபி உருவாக்கப்படலாம், இந்த மாதிரியான கேள்விகள். இதெல்லாம் நமக்கு பிளான்ட் பிசியாலஜில நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. சோ நீங்க படிக்கும் போதே இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை மைண்ட்ல வச்சுட்டு படிக்கணும். அதனாலதான் நான் இதை சொல்றேன். அதே மாதிரி ஹியூமன் பிசியாலஜில என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஒருத்தருக்கு வந்து பிளட் தேவைப்படுதுன்னா அவர் எந்த மாதிரியான பிளட் குரூப்பை எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? இல்ல நமக்கு ஜென்ரலி 4 பீனோடைப் அண்ட் 6 ஜீனோடைப் இருக்கு பிளட் குரூப்ல. சப்போஸ் நமக்கு வந்து ஒரு பீனோடைப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜீனோடைப் எவ்வளவு இருக்கும்? இது பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்வி. இதெல்லாம் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ்ல வருது இல்லைங்களா? இப்போ அடுத்து ரீப்ரொடக்ஷன் யூனிட்ல போனோம்னா 12th சாப்டர்ல அகைன் இங்க தியரிட்டிக்கல் நிறைய இருக்கு. டயக்ராம்ஸ் நல்லா பார்க்கணும். அண்ட் இந்த டைத்திக்கல் ஆன்சர்ல கொஸ்டின்ஸ் வரலாம். எவ்வளவு போலன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற கேள்விகள் நமக்கு வரக்கூடியதா இருக்கு ரீப்ரொடக்ஷன் யூனிட்ல. அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ நம்ம மைண்ட்ல வச்சுட்டு படிக்கணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இங்க வந்து நீங்க பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல நிறைய அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் நமக்கு பாசிபிள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மர் இருந்தாரு, அவர்கிட்ட 2 விதமான கோட்ஸ் இருந்தது. ஒரு கோட் எப்பவுமே நல்லா பால் தரக்கூடிய கோட்டா இருக்கக்கூடிய அனிமலா இருக்கு,
அந்த மாதிரி 2 கோட்டை எடுத்து அவர் பிரீட் பண்ணும்போது கிடைத்த கோட் வந்து நல்ல குவான்டிட்டியான மில்க வந்து அது கொடுக்கல அப்படின்னும் போது அதோட ஜீனோடைப் என்னவா இருக்கும்? இந்த மாதிரியான அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் யூ ஷுட் ப்ரிப்பேர். புரியுதுங்களா? அப்போ இந்த கேள்விகள் எவல்யூஷன்ல நமக்கு அப்படி கேட்பாங்களா? கேட்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. அங்க நமக்கு குழந்தைகள் பிறக்குறாங்க. இப்போ இந்த குழந்தைகள் 2ல இருந்து 2.5க்கு கீழே இருக்க குழந்தைகளோட இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடும். 2.5ல இருந்து 3 இல்ல 3.5 இருக்கிறவங்க நார்மல் கிரைட்டீரியால வராங்க. அந்த குழந்தைகள் நல்லா உயிர் ஜனித்து நல்லா இருப்பாங்க. இப்போ 4.5ல இருந்து அதுக்கும் அதிகமா இருக்க குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா? அப்ப இது என்ன மாதிரியான செலெக்ஷன்ல வரும்? டிரெக்ஷனலா, டிஸ்ட்ரக்டிவா, ஸ்டெபிலைசிங்கா? ரெண்டும் எக்ஸ்ட்ரீம், இது மட்டும் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது இது ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் இல்லைங்களா? சோ இந்த எவல்யூஷன் சாப்டரை நம்ம இப்படிதான் அணுக வேண்டி இருக்கும். அண்ட் அந்த டயக்ராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அங்க நம்ம பார்க்கலாம். எதுல இருந்து மேமல்ஸ் ஆரிஜினேட் ஆனாங்க, இந்த மாதிரியான கேள்விகள் இங்க இடம்பெறும். சரியா? அப்போ அடுத்தது வர்றது ஹியூமன் ஹெல்த் டிசீஸ் மைக்ரோப்ஸ். இது நீங்க மனனம் செய்ய வேண்டிய பகுதியா தான் இருக்கு. இப்போ சிட்ரிக் ஆசிட் எங்க இருந்து வருது, எந்தெந்த பாக்டீரியாஸ் வந்து நமக்கு பயோகேஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அந்த மாதிரியான கேள்விகள் இங்க இடம்பெறும். கடைசி யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது கடைசிக்கு முன்னாடி பயோடெக்னாலஜிலயும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா நிறைய இருக்கு. செலக்டபிள் மார்க்கர் அதெல்லாம் நிறைய நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கான்செப்ட்ஸா இருக்கும். அதெல்லாம் நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். அது தவிர ஈகாலஜிமே வெயிட்டேஜான ஒரு யூனிட்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் ஈஸியா இருக்கும், ஆனா கேள்வியை நம்ம அணுகும் போது சில சமயம் வந்து சில்லி மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுவாங்க ஈகாலஜி யூனிட்ல பிள்ளைங்க. அது பண்ணாம இருந்தீங்கன்னா you can achieve your score. This is the concepts. You have to concentrate on all the units. In short, I have given you. I hope you understood. Thank you all children.